குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். யுக்ரைனில் அமைதியை கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை குறித்து சீன அதிபருக்கு ரஷ்ய அதிபர் விளக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுடனான சமூக உறவை அமெரிக்கா விரும்புவது குறித்து உலக அரசியலில் பெரும் விவாதம் எழுந்துள்ள நிலையில் நெருங்கிய நட்பு பாராட்டும் சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் தொலைபேசியில் பேசியுள்ளனர். யுக்ரைன் ரஷ்யா போரின் 3வது ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு இந்த உரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு 3 ஆண்டுகள் ஆன நிலையில் ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் கூடுதல் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. பெல்ஜியம் தலைநகர் பிரசெல்ஸில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டத்தில் ரஷ்ய படையெடுப்பில் உயிரிழந்தோருக்கு 1 நிமிடம் உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ரஷ்யா மீது 16வது பொருளாதார தடை திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்தனர். இதில் அலுமினியம் இறக்குமதி உள்ளிட்டவை அடங்கும் என தெரிவித்தனர். யுக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கஜா கல்லாஸ் இதுகுறித்து ஐநா அவையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மேக்ரோ ரூபியோவை சந்திக்கும் போது பேசவுள்ளதாகவும் கூறினார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.